ஆனா ஃப்ரீயா இருக்கான், ஹாப்பியா இருக்கான். ஃப்ரீடம், ஹாப்பினஸ் ஆணுக்கு எப்போதுமே உண்டு. ஐயோ வேணாம், சும்மா சொல்லு. அசிங்கமா இருக்கும். அசிங்கமா இருக்குமா? ஏன் அப்படி சொல்றோம்? குழந்தை பிறந்தால் கூட ஃபர்ஸ்ட் ஆண் குழந்தைன்னு சொன்னா எல்லாருக்குமே சந்தோஷம். ஏன்னா அது பிரச்சனையே ஃபேஸ் பண்ணாது வாழ்க்கை. அத சண்டாளா நினைச்ச மாதிரியே ஸ்டேரிங் திருப்பி விட்டானே, நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ தனியா விட்டு போகாதீங்கடா. எங்க ஆத்தா மேல சத்தியமா சொல்றேன், நான் பார்த்தா எரியவே எரியாது. வாயில வசம்ப வச்சு தேய்க்க வாய்க்கால தண்ணி வந்து வாயை கும்பிடுடா. எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்க பொண்ணான கையால அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க. ஒரு குழந்தை ஆனா பெண்ணான்னு பார்க்கும்போது ஆண் குழந்தைன்னு சொல்லும் போது தான் எல்லாரோட முகத்திலுமே சந்தோஷம் வருது. ஆணுக்கு கூட அப்பதான் சந்தோஷம் வருது. அது போன மாசம், நான் சொல்றது இந்த மாசம். சொன்னதுல கொஞ்சம் ஒரு மாறுபட்ட கருத்தும் உண்டு. இன்னைக்கு வந்து பெண் பிள்ளைகள் பிறக்குதாங்கிறதுல கூடுதல் சந்தோஷப்படுறேன். அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்ற? Still being shielded from all the things that cause. ஏயா நான் சரியா பேசுறேனா? ரொம்ப கரெக்ட். வெளியே போய் நீ ஒரு வேலையை செய், லேட் நைட் 10 o'clock 11 o'clock அப்படினாலும் நான் யோசிக்காம தைரியமா அவனை வெளியே அனுப்ப முடியும். சொன்னாங்களா உன்கிட்ட? எனக்கு நல்லா வரும் வேண்டாம். சுதந்திரம்ங்கிறது 10 மணிக்கு வீட்டுக்கு வர்றதோட தான் இன்னும் கனெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா? இது ரொம்ப பழைய ஐடியா இல்லையா? இந்த காலத்து இளைஞ பூரா வெக்கம், மானம், சூடு, சொரணை எல்லாம் பேங்க்ல பிக்சர் டெபாசிட்ல போட்டு வச்சிருக்கானுங்க. அதனால நாங்க அதை பத்தி எல்லாம் கவலைப்படுறது இல்லப்பா. 10 வருஷத்துக்கு முன்னால இந்த நிகழ்ச்சி நடந்தா என்ன டிபேட்ல சொல்லுவீங்களோ அதே இங்க சொல்லிட்டு இருக்க வேண்டாம். இருங்க ஒன் சைடு லவ். ஆமா, தலை துண்டா, கழுத்து துண்டா, குடலு துண்டா, ஈரல் துண்டா, சும்மா தனித்தனியா பிரிச்சு 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 வச்சிடுறேன். அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. எல்லாருமே இத பெண்ணோட கம்பேர் பண்ணா ஒரு ரெகுலரான பட்டிமன்றம் ஆயிடும் இது இல்லையா? ஒரு பெண்ணால் 10 மணிக்கு போக முடியாது, ஆனால் போக முடியும். இந்த ஷோ அது இல்ல. நீயா நானா இஸ் ஒன் ஸ்டெப் அஹெட். ஏயா நான் சரியா பேசுறேனா? ரொம்ப கரெக்ட். அவர் இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு முக்கிய செய்தி சொல்ல வராரு, அவர் கொஞ்சம் சொல்ல விடுங்க. Hence வந்து எப்படின்னா எந்த சிச்சுவேஷனோ அதுல அடாப்ட் ஆயிருவாங்க. சோ அதனால அவங்க ஹாப்பியா இருக்காங்க. இதனால் தாங்கள் சொல்ல விரும்புவது ஆண்லாம் அடாப்ட் எல்லாம் ஆக மாட்டான், பெண் தான் ஆக்சுவலா அடாப்ட் ஆவா. ஆணுக்கு அடாப்ட் ஆகவே முடியாது, வீட்டை விட்டு போயிடும். அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். நீங்க எல்லாம் சொந்தக்காரன்னா மதனி அப்படிட்டு உள்ள போய் உட்காந்து பேசிக்கிட்டு அப்படியே இவன் என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே உட்காந்துருப்பான். அந்த டிவி கூட சேனல் மாத்துக்குன்னு சொல்ல முடியும். உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம். நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா? வந்து பேசிக்கா ஹாப்பி கோ லக்கி, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ட் ஆக மாட்டாங்க எந்த விஷயத்துக்கும். இது பிறந்ததுல இருந்தே இப்படித்தானா? மூளை வளர்ச்சி குறைவான். ரொம்ப ஜாலியா எடுத்துப்பாங்க எல்லாத்துலயும். அப்புறம் அவங்களுக்கு இமேஜினேஷன் பவர் வந்து ஹையா இருக்கு. அவங்க ஸ்ட்ரெஸ்ட் அவுட் ஆக மாட்டாங்க. ஓகே. சோ தே ஆர் மைண்ட் ஃப்ரீ, டென்ஷன் ஃப்ரீ. அதனால அவங்க ஹாப்பியா இருந்தாலும் உனக்கு இப்ப 4 விமன் இருந்தாங்கன்னா வந்து ஒரு காமெடியா பேசுறது, காமிக்கலா பேசுறது, உன்னோட மச்சான்னு சொல்றது, மாமான்னு சொல்றது, புதுசா பாக்குற பசங்கிட்டையும் ரொம்ப பழகுன மாதிரி டக்குன்னு பழகிடுவாங்க. ஆனா அது வந்து அதர் ஜென்டரால முடியல. இயற்கையாவே அவங்களுக்கு வந்து உடல் வலிவு ஜாஸ்தி, பொதுவாவே அவங்களுக்கு வலிமை ஜாஸ்தி, சுபாவம் ரொம்ப கம்மி, எமோஷனல் ஆக மாட்டாங்க. ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாம் ஒரு வருத்தப்பட்டு கவலைப்பட்டு அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து செல்ஃபிஷ், அவங்க ஃபேமிலிக்கு தான் அவங்க இரக்கம் காட்டுவாங்க. இல்ல நீங்க தன் வீட்டு பெண்கள் இல்ல தன்னோட குடும்பம்னு சொல்லி வரும்போது அவங்க ரொம்ப இரக்கமா ரொம்ப நல்லவங்க நடந்துப்பாங்க. சமீபத்தில் நடந்த வெள்ளத்துல உதவி செய்த ஆண்கள்லாம் என்ன செய்ய முடியும்? கொலை பண்றவங்க கூட ஆண்கள் தான் ஜாஸ்தி. ஐயோ, இரக்கம் இல்லாம பண்றது எல்லா வேலைகளுமே ஆண்கள் தான் ஜாஸ்தி. ஒரு தடவை ஒரு விஷயத்த சொன்னீங்கன்னாவே போதும், இரக்கம்லாம் 10 தடவை சொல்லாதீங்க. பொறுப்பும் கடமை உணர்ச்சியும் உள்ள ஆண்களுக்கு இரக்கம் இல்லைன்னு நம்ம சொல்லவே முடியாது. எப்படி சொல்ல முடியும்? மாப்பிள வருத்தப்படுறியா? நமக்கு தான் சூடு சுரணே கிடையாது, இது எப்பவும் நடக்கிறதானே, சும்மா மூஞ்சி அப்படி வச்சுட்டேன். எத்தனை பாலியல் கொடுமைகள், வன்கொடுமைகள் நம்ம அத நம்ம பாத்தீங்கன்னா அப்படி சொல்ல போனா உதாரணங்கள் எத்தனையோ பெண்களை நம்ம சொல்லலாம். ஒரு சிக்கன் ஸ்டால் மட்டும் சொல்லவே அந்த கொலை தொழில் புரியுங்க யார் பண்றாங்க? கறிக்கடையில கறிவற்றவர் இரக்கமற்றவர் அப்படின்னு சொல்லவே அது தப்பு. அது ரொம்ப தவறான மனநிலை இது. ஐயா அந்த ஆள் படிக்காதவன், கை நாட்டு தெரிஞ்சு நீ மனுவை கொடுத்து காலப்படுத்த வந்திருக்க. என்னையா இதெல்லாம் பப்ளிக்ல பேசு? என்னையா பப்ளிக்? நீ படிக்காதவன் ஜனங்களுக்கு தெரியாது. அவன் ரொம்ப சந்தோஷமா செய்யறானு, அவன் வெட்டி தொங்க விட்டா வாங்கி திங்கிறீங்கல்ல நீங்க. என்னால ஒரு மீனை வந்து துள்ள வெட்டி வீட்டுல சமைக்கவே முடியாது. பிராமீன வீட்டுல வாங்கி அதை உயிரோட வச்சு கல்ல தேய்க்கிறீங்களே, உங்களுக்கு இரக்கமே இல்ல? இரக்கம் இல்லாதங்கிற வார்த்தை எனக்கு கேட்கும் போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அது உடல் பலம் இல்ல இருக்கிறதுனால அவங்க இரக்கம் இல்லாமல் இருக்காங்கிறது தப்பு. எனக்கு என்ன வயசாகி போயிடுச்சு நினைச்சா? அங்கிள், நீங்க எல்லாம் போதி தர்ம செட்டு,
போர்டிங் பாஸ தொலைச்சிட்டு யமனே ஏமாத்திட்டு சுத்திட்டு இருக்க. தன்னை பத்தி மட்டுமே கவலை. தன்னை பத்தி மட்டும் கவலைப்படுறதுக்கு ஒரு ஆண் சாமியாரா போனாதான். அப்பாவையோ மகனையோ புருஷனையோ தான் திட்டுவோம். அந்த பொறுப்பு முழு பொறுப்பும் அவனுக்கு தான் இருக்கு. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க அதை பெரும்பான்மையா நினைக்கிற. இதனால் தாங்கள் சொல்ல விரும்புவது நைட்ல தனியா டிராவல் பண்ணி பாருங்க, நம்மள எப்படி பாக்குறான்னு தெரியும். பஸ் ஸ்டாண்ட்ல போய் நின்னு பாருங்க. பஸ் ஸ்டாண்ட்ல போய் நம்ம நின்னோம் லாஸ்ட் வீக் நம்மள சுத்தி ஒரு 4 பேர் வருவான். மிஞ்சி மிஞ்சி போற காரி துப்புவாங்க. துப்புறா என்ன டேய், ஏன்டா அப்படி வயசுக்கு வந்த பிள்ளைக்கு சடங்கு சுத்துற மாதிரி சுத்துறீங்க? நில்லுங்கடா. அதுக்குன்னு சில பேருக்கு பயந்துட்டு நம்ம வந்து சில பேர் அப்படி இருக்காங்கன்னு பயந்துட்டு நீங்க மெஜாரிட்டியா ப்ளேம் பண்ண முடியாது. பெண்கள் ஆண்களுக்கு இன்னைக்கு எவ்வளவு பிரச்சனை கொடுக்குறீங்க, அவ்வளவுதான். என்னோட ரேடார்க்குள்ள அவர் இருக்கணும்னு நினைக்கிறேன். அதான் இல்லங்கிற நீ எதுக்கு அதெல்லாம் கனவுல எதுக்கு பதிலுக்கு சொல்லணுங்கிற எல்லா விஷயமும் அப்டேட், இறங்கினா அப்டேட், எங்க போனா ஏறிட்டேமா இறங்கி. அண்ட் நம்பர் 2, என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்னோட மூட்ஸுக்கு ஏத்த மாதிரி. ஹலோ, நான் கபாலி மிஸ்ஸஸ் பேசுறேங்க. மிஸ்ஸிஸா இங்கிலீஷா? Men actually really confused how to impress romantically. அதுதான் அவங்க சுத்தி வளைச்சு வர்றாங்க. முடியுமா? முடியாது. அவங்களோட அறியாமை. இல்ல முன்னால இவ்வளவு எக்ஸ்பெக்டேஷன் இல்ல. இந்தியாவுல இருக்க அறிவாளி பூரா நம்ம ஊர்ல தான் இருக்காங்க. ஆக்சுவலா ஆணுக்கு இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுக்கலாம் பிடிக்காது. தெரியாதுல இல்ல, ஆக்சுவலா பிடிக்காது. 12 மணிக்கு ரிங் மாட்டி விடுறது, அப்புறமா கேண்டில் ஊத்திட்டு ஹாப்பி பர்த்டே அப்படிங்கிறது. எதுக்குடா இந்த மானங்கட்ட பொழப்பு? சினிமால காட்டுற மாதிரி அது ஒரு சீன். அவருமே அவர் வாழ்க்கையில பொண்டாட்டிக்கு 12 மணிக்கு பர்த்டே கேக் வெட்டு வரான்னு தெரியாது. எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்க பொண்ணான கையால அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க.